ரைட். ஸோ நாங்கள் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்று சொல்லி பார்த்தமாக இருக்கண்டா வந்து யூனிட் ஒன்னை பற்றி. ஸோ இந்த யூனிட் ஒன்னில் வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து வந்துடைய கேள்விகள், அந்த கேள்விகளுடைய விளக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு கேள்வியாக நாங்கள் கோத்ரூ பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இந்த டியூட் உங்களுக்கு அனுப்பியிருந்தது ஏற்கனவே. இதில் முதலாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிருக்கிறது வந்து அணுக்கரி இவற்றால் தொகுக்கப்பட்டுள்ளது. ரைட். ஸோ முதலாவது கேள்வி வந்து பார்த்தீங்களோட காய்ச்சலுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து அணுக்கரு இவற்றால் தொகுக்கப்பட்டுள்ளது. இப்போ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே சாதாரணமாகவே தெரியும் ஒரு அணுவின் கருவை பற்றி நான் கதைச்சமாக இருக்கண்டா ஒரு அணுவின் கரு வந்து பார்த்தமாக இருக்கண்டா. ரைட். நார்மலாக புரோத்தன்களை கொண்டிருக்கும். ஸோ கருவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேலாளர்கள் செய்யக்கூடிய மாதிரி நேரேற்றத்துக்கு பொறுப்பான வந்து பார்த்தோம்னா புரோத்தன்கள் இருக்கும். அந்த புரோத்தன்கள்னு சொல்லி மட்டும் இல்லாமல் ஒரு அணுவினுடைய கருவில் வந்து நியூத்திரன்களுமே இருக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரோத்தன்களும் நியூத்திரன்களும் மட்டும்தான் ஒரு அணுவினுடைய கருவில இருக்குதான்னு கேட்டால் அதுவுமே இல்லை. ஒரு அணு கருவு எடுத்தமாக இருக்குன்னா அங்கே புரோத்தன்கள் இருக்கும். அதை விட வந்து பார்த்தீங்களாக இருக்குண்டா வந்து நியூத்திரன்கள் இருக்கும். ஸோ இதை விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏனைய அடிப்படை துணிக்கைகளுமே இருக்கும். அப்போ புரோத்தன்கள் நியூத்திரன்களை விட வந்து ஏனைய அடிப்படை துணிக்கைகள் இருக்கும். பொசித்திரோன்கள், ஐபதரோன்கள், லெப்தோன்கள், மீசோன்கள், குவாட்ஸ் எல்லாமே சொல்லுவோம். அப்ப இந்த முதலாவது கேள்வியை பொறுத்தவரையில் உங்களோட விட வந்து பார்த்தோமாக இருக்குண்டா வந்து 4வது விட புரோத்தன்கள், நியூத்திரன்கள் ஆகியவற்றுடன் மற்ற அடிப்படை துணிக்கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அணுவினுடைய கருவிலே இருக்கும். ஸோ அணுசார்பாக கதைப்பீங்களாக இருக்கின்ற அணுசார்பாக முன்வைக்கப்பட்ட அணுமாதிரியுருக்கள் இருக்கு. ஸோ அணுசார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்வைக்கப்பட்ட அணுமாதிரியுருக்கள் இருக்கு. ஆரம்பத்தில் வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து ஜான் டால்டனால முதலாவது அணுமாதிரியுரு முன்வைக்கப்பட்டது. ஸோ அந்த அணுமாதிரியுரை வந்து நாங்கள் நார்மலாக கதை கேட்கல. ரைட். டால்டனால் முன்வைக்கப்பட்ட அணுமாதிரியுரை கதை கேட்க வந்து வெயிட் பண்ணுங்க வாரன். ஸோ எஸ், ஜான் டோல்டனால் முன்வைக்கப்பட்ட அணுமாறிவை கைப்பமாக இருக்குன்னா அந்த அணுமாறிவை வந்து நாங்கள் கோல்ஃப் பந்து மாறியூர்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த கோல்ஃப் பந்து மாறியூரில் சொல்லப்பட்ட விடயங்களை பற்றி நாங்கள் படிச்சிருப்போம். ஸோ இந்த தாட் என்ற அணுக்கொள்கையில் வந்து 4 விடயங்கள் அடிப்படையாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தா மேலும் பிரிக்க முடியாத மிகச்சிறிய துணிக்கைகள் தான் வந்து பார்த்தீங்களாக இருக்கின்ற மூலகங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரப்பட்ட ஒரு மூலகத்தின் எல்லா அணுக்களுமே திணிவு மெருமெல்ல ஒத்திருக்கும். ஒரு மூலகத்தை வந்து பார்த்தா ரசாயன ரீதியில் வந்து எங்களால் ஆக்கவோ அழிக்கவோ இயலாது. நாலாவது வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து சேர்வைகள் உருவாக மூலக அணுக்கள் எளிய விகிதங்களில் சேர்ந்து தான் உருவாகுது. அப்போ இந்த 4 கருத்துப்பட அமைந்த ஒரு கோல்ஃப் பந்து மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜான் டால்டனால் முன்வைக்கப்பட்டது. அது தொடர்ந்து வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து ஜே தொம்சனால் வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து புலம்புடிங் மாதிரி ஒரு முன்வைக்கப்பட்டது. ஸோ ஜே தொம்சனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதுலேருந்து பிளம்புடிங் மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து முதலாவது கருமாறியுரு வந்து பார்த்தோம்டா வந்து ரதர்ஃபோர்ட்ன்ற பொன்னிதழ் பரிசோதனை மூலமாக ஒரு அணுவுக்கு முதலாவது கருமாதிரியுரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பிரேரிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீல்ஸ் போரால வந்து சக்தி மட்ட கொள்கை முன்வைக்கப்பட்டது. அப்போ இந்த 4 வகையான அணுமாறியுருக்களை பற்றி நாங்கள் பிறகு வந்து பார்த்தா காலப்போக்கில் படிக்கிறோம். இந்த அடிப்படையில் வந்து ஒரு அணுவை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருக்கண்டா வந்து அங்கே அணுவன் திணிவென்று சொல்லி கேட்கிறாங்க. அணுவன்ண்டா வந்து ஒரு அணுவில கருவில காணப்படக்கூடிய புரோத்தன்கள் எண்ணிக்கை என்று. திணிவன் என்று சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரோத்தன்கள் எண்ணிக்கையோட வந்து நியூத்திரன்கள் எண்ணிக்கை கூட்டியும் காய்க்கிறாங்க. பட் அதுக்காக இந்த 2 துணிக்கைகளும் தான் வந்து ஒரு அணுவில இருக்குதான்னு சொல்லி கேட்டால் இல்லை. இந்த 2 துணிக்கைகளை விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அணுவை வந்து பார்த்தோமாக இருக்கண்டா அங்கே வேறு துணிக்கைகளுமே இருக்குது. அதாவது வந்து பார்த்த பொசித்திரோன்கள், ஐபதரோன்கள், லெப்தோன்கள், மீசோன்கள், குவாட்ஸ் என்று சொல்லி வந்து பார்த்தா வேண்டிய துணிக்கைகளுமே வந்து பார்த்தோம்னா ஒரு அணுவில இருக்குதுன்ற பற்றி நான் கதைக்கிறோம். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து 2வது கேள்வி வந்து பார்க்கலாம். அந்த 2வது கேள்வியில வந்து உங்களோட காய்ச்சலிக்க விஷயத்தை நீங்க பார்ப்பீங்களாக இருக்கின்றா. ரைட். ஒரு அணுவினுடைய கருமாதிரி உருவுக்கு சார்பாக இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா போகிறத பார்க்கலாம். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா போகிற விதத்தை வந்து பார்ப்பீங்களாக இருக்கின்றா வந்து அணுவினுடைய கருமாதிரி உருவுக்கு அடிப்படை தகவல்கள் கொடுத்த பரிசோதனையில் கைகரும் மாஸ்டனும் பயன்படுத்திய துணிகைகள் சம்பந்தமாக பின்வரும் கூற்றுக்களில் பொருத்தமானது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா ஏற்கனவே கேட்கப்படக்கூடிய கேள்வி வந்து பார்த்தா அணுமாருக்கு அடிப்படை தகவல்கள் கொடுத்த பரிசோதனையில் கைகர் மாஸ்டன் பயன்படுத்திய துணிக்கைகள். அப்ப எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி போகிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொன்னிதழ் பரிசோதனை என்ற பற்றி தெரியும். ஸோ அதை பற்றி நாங்கள் படிச்சிருக்கிறோம்.
ஸோ ரதர்ஃபோர்டினுடைய பொன்னிதழ் பரிசோதனை. இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைகர் மாஸ்டர்னால வந்து பார்த்து செய்யப்பட்ட பரிசோதனை ஒழுங்கமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு மெல்லிய பொன்னிதழ் வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து இந்த இடத்துல இருக்கேக்கல, இந்த நடுவில் வந்து பார்த்து ஒரு மெல்லிய பொன்னிதழ் வந்து பார்த்தா இருக்கேக்கல ஆறுமுடுக்கப்பட்ட அல்ஃபா கதிர்களால் வந்து அவற்றை மோதி அடிப்பமாக இருக்கண்டா பெருமளவான கதிர்கள் இந்த விதமான விலகலுமே இல்லாமல் போகிறத வச்சுக்கொண்டு அணுவினுடைய பெரும்பகுதி வெற்றிடம் வேண்டும். சிறு விலகலை காட்டுறதை வச்சு கொண்டு வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து இப்படி சின்ன சின்ன விலகல்கள் வர்றதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு நேரேற்றத்துக்கிட்ட போகைக்கு அந்த நேரேற்றம் வந்து அந்த விலகலுக்கு காரணமாக இருக்க வேண்டும். மிக சொற்பளவான கதிர்கள் தான் போய் பட்ட பாதை வழியை திரும்பி வர்றதை வச்சுக்கொண்டு அணுவில வந்து கருவுன்றது வந்து பார்த்து ஒரு புள்ளித்திணிவாக இருக்குது என்று வந்து பார்த்தா ரதர்ஃபோர்டால கைகரால மாஸ்டரால முன்வைக்கப்பட்ட இந்த கரு மாதிரி ஒரு அணுவுக்கு முதல்ல முன்வைக்கப்பட்ட கருமாதிரி தொடர்பாக நாங்கள் படிச்சிருப்போம். ஸோ அது சார்பாக தான் வந்து பார்த்தீங்களாக இருக்கின்றாலும் உங்கள்ட்ட அந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதில் முதலாவது வந்து பார்த்தா கைகர் மாஸ்டர் ஆகிய இருவரினாலும் ஆறுமுடுக்கப்பட்ட துணிக்கைகள் பயன்படுத்தப்பட்டன என்று சொல்றாங்க. ஒரு மாதிரி சரியென்று இருந்தாலுமே பட் ஆறுமுடுக்கப்பட்ட அல்ஃபா துணிக்கைகள் தான் மிக பொருத்தமான விட. அப்போ அப்படி இருக்கேக்க வந்து அந்த கூட்டை நாங்கள் பிழை என்று எடுத்துக்கொள்ளுவோம். கைகர் மாஸ்டர் ஆகிய இருவரினாலும் வந்து கதோட்டு கதிர்கள் பயன்படுத்தப்பட்டனன்றது பிழை தான், அது கன்ஃபார்மாக எங்களுக்கு தெரியும். கைகர் மாஸ்டர் ஆகிய இருவரினாலும் ஆறுமுடுக்கப்பட்ட கதோட்ட கதிர்கள் பயன்படுத்தப்பட்டன என்றது பிழை. கைகர் மாஸ்டர் இருவரினாலும் ஆறுமுடுக்கப்பட்ட நியூட்ரன்கள் பயன்படுத்தப்பட்டது என்றதும் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலுள்ள எல்லா கூற்றுகளுமே தவறானவை என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த விடையை நாங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். ஸோ இந்த விட வந்து பார்த்தோமாக இருக்கண்டாவது எங்களுக்கு பொருத்தமான விடையாக இருக்க போகுது. முதலாவது கேள்வியை பொறுத்தவரையில் புரோத்தன்கள் நியூத்திரன்கள் ஆகியவற்றுடன் மற்ற அடிப்படை துணிகைகளும் என்ற விட வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான விடையாக இருக்க போகுது. ஓகே. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்களாக இருக்கண்டா வந்து அல்ஃபா துணிக்கைகள் பொற்றகடு ஒன்று ஆகியவற்றை உள்ளடக்கிய ரதர்ஃபோர்டின் பரிசோதனை பின்வருவதை அல்லது பின்வருவனவற்றை சுட்டி காட்டுகின்றது. ஸோ இந்த பொற்றகடு பரிசோதனை சார்பாக கைக்கிறாங்க. அதில் முதலாவது கூட்டு சொல்றாங்க அணுக்கள் நியூத்திரன்களை கொண்டுள்ளன. இந்த முதலாவது கூற்று வந்து பார்த்தா அணுக்கள் நியூத்திரன்களை கொண்டுள்ளன என்றது வந்து பார்த்தா சரியான கூற்று. அப்போ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்றுன்னு சொல்லி பார்த்தோமாக இருக்கண்டா ரைட். அணுக்கள் நியூத்திரங்களை கொண்டிருக்கின்றன, சாரி இலத்திரங்களை கொண்டுள்ளன என்ற சரியான கூற்று ஏன்னு சொல்லி பார்த்தோமாக இருக்கண்டா அணுக்கள்ல இலத்திரன்கள் இருக்குன்றது அவற்றை ஒரு கருத்து. அந்த இலத்திரங்கள் வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து வெற்றிடத்துல இருக்குது என்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொல்லி இருக்கிறார். ஸோ அந்த வெறுமையாக்கப்பட்ட அந்த வெற்றிடத்துல வந்து இலத்திரங்கள் இருக்கு என்று சொல்லி ஒரு அணுவின் திணிவு அதன் மையத்தில் உள்ள சிறிய கனவளவில் செறிவாக்கப்பட்டுள்ளது. ஸோ அதுவுமே சரியான கூற்று தான். ரைட். ஒரு அணுவினுடைய திணியை வந்து பார்த்தோம்னா வந்து அந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கனவளவில் செறிவாக்கப்பட்டிருக்குது. ஸோ அது ஒரு புள்ளித்திணிவாக இருக்குது, புள்ளித்திணிவு நடத்தை அது காட்டுது என்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லப்பட்டது. அணுக்கள் தான் சடப்பொருட்களின் கட்டிட துண்டுகளாகும் என்று வந்து பார்த்தோமாக இருக்குன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி பார்த்தோமாக இருக்குன்னு அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரதர்ஃபோர்டில் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கள் தான் சடப்பொருட்கள் கட்டிட துண்டுகள் என்று சொல்லி ஃபஸ்ட்டு அந்த கருத்துக்களை வந்து பார்த்தா முன் வச்சது வந்து அவர் இல்லை. ஸோ அது வந்து பார்த்தா முன் வச்சது வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து ஜான் டால்டன். அப்போ இந்த கருத்து வந்து பார்த்தோமாக இருக்குன்னு அவரால் முன்வைக்கப்படல. ஸோ அது தவறான கூற்று. அணுக்கள் நியூத்திரங்களை கொண்டுள்ளனன்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா தவறு தான். ஏன்னு சொல்லி பார்த்தோமாக இருக்கண்டா வந்து அணுக்களில் வந்து நியூத்திரன் இருக்குன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதே செட்விக். செட்விக் வந்து பார்த்தோமாக இருக்கின்ற செய்த பரிசோதனை விளைவாக அணுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரன்கள் இருக்குதுன்றது கண்டறியப்பட்டது. நாங்கள் ஏற்கனவே படிச்சிருப்போம். செட்விக் வந்து பார்த்தோமாக இருக்கின்றா இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறார். ஸோ பெர்லியன் தட்டையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த பெர்லியன் தட்டை அல்ஃபா கதிர்களால் மோதி அடிக்கிறார். அப்படி பெர்லியன் தட்டை வந்து அல்ஃபா கதிரால் மோதி அடிக்கப்படைக்க வந்து அங்கே நியூட்ரன்கள் வந்து பார்த்த வெளியேறதை அவதானிக்கிறார். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்து பெர்லியத்தை எடுத்து வந்து அல்ஃபா கதிரால் மோதி அடிக்கல அது நியூட்ரன்களை வெளியேற்றதை வந்து பார்த்தீங்கன்னா சட்விக் வந்து பார்த்து அவதானிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த சட்விக்கினுடைய எக்ஸ்பெரிமெண்ட். பெர்லியன் தட்டை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்ஃபா கதிர்களால் மோதி அடிக்கிறது. ஸோ இதுக்கு பிறகு தான் நியூட்ரன்கள் என்ற ஐடியாவே வந்ததே அல்லாமல் அதுக்கு முன்னுக்கு அதை பற்றின ஒரு ஐடியா எங்களுக்கு இல்லை என்றபடியால் ஸோ அந்த நாலாவது கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொய்யானன்னு அங்கே எடுக்க வேண்டி வரப்போகுது. ஸோ அணுக்கள் தான் சில பொருட்கள கட்டட துண்டுகள் என்றதுமே தவறு. இதில் அணுக்கள் நியூத்திரங்களை கொண்டுன்றதுமே தவறு. ஸோ இந்த இடத்துல ஏயும் பியும் சரி என்று சொல்லப்படுறபடியால் வந்து நார்மலாக இந்த ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ ஏக்கம பி சரி என்றால் வந்து நாங்கள் முதலாவது விட கொடுப்போம், பிகம சி சரி என்றால் ரெண்டாவது விட கொடுப்போம். அது உங்களுக்கு அந்த ரூல் தருவாங்க. சிகம டி என்றால் வந்து மூன்றாவது விட, ஏக்கம டி என்றால் நாலாவது விட, வேறு ஏதாச்சும் ஒரு தேர்வு என்றால் நாங்கள் ஐந்தாவது விட போடக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ நான்காவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரதர்ஃபோர்டினுடைய பொட்டகடு பரிசோதனை காட்டுவது யாதெனில். ஸோ ரதர்ஃபோர்டினுடைய பொட்டகடு பரிசோதனை காட்டுவது யாதெனில். அகைன் சடத்தினால் இடம் பிடிக்கப்படும் வெளியின் பெரும்பகுதி வெறுமனே ஆகும்.
ஒரு சடப்பொருளால் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிக்கப்படக்கூடிய அந்த வெளியினுடைய பெரும்பகுதி வெறுமன் வெற்றிடம் தான் என்று சொல்லியிருக்காங்க. அது சரி. நேராக ஏற்றம் பெற்றவையான கருக்களின் உருவில் சடம் குவிக்கப்பட்டிருக்கு. இப்போ சடப்பொருள் வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து நேராக ஏற்றம் பெற்றவையான உருவில வந்து பார்த்தா குவிக்கப்பட்டிருக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான கூற்றா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ அந்த ரெண்டாவது கூற்றுமே சரியான கூற்று. மூன்றாவது, மெல்லிய படலங்கள் மாத்திரமே அல்ஃபா துணிக்கைகளை சிதறடிக்கும் என்றது எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஸோ மெல்லிய படலங்கள் மாத்திரம்தான் அல்ஃபா துணிக்கைகளை வந்து பார்த்து சிதறடிக்கும் என்று இல்லை. தடிப்பாக இருந்து சென்றாலுமே அது அல்ஃபா துணிக்கைகளை சிதறடிக்கும். சிதறடிக்கும் என்ற பட்டு சிதறும். அதான் சிதறடிக்கும். ஊடுருவும் என்றிருந்திருந்தால் தான் யோசிச்சிருக்க வேணும். வரையறுக்கப்பட்ட சக்தி மட்டங்களில் இலத்திரன்கள் அசைகின்றன. வரையறுக்கப்பட்ட சக்தி மட்டங்களில் இலத்திரன்கள் அசைகின்றன என்றதும் வந்து பார்த்தோமாக இருக்கின்றா. ரைட். இலத்திரங்கள் அசைகின்றன. ஸோ அதுவுமே வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து தவறு என்ற சக்தி மட்ட கொள்கையை முன்வச்சு வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து நீல்ஸ் போர். இப்போ இந்த பரிசோதனையின் முடிவில் வந்து பார்த்தா சக்தி மட்டங்களை பற்றி எங்களுக்கு எந்த விதமான ஐடியாவுமே இல்லை. ஸோ அதால் வந்து பார்த்தமாக இருக்கின்றன. வரையறுக்கப்பட்ட சக்தி மட்டங்களை இலத்திரங்கள் அசைகின்றன என்றதுமே தவறானதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ரைட். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே பிள்ளைகள். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து இப்போ நீங்கள் 5வது கேள்வி வந்து பார்ப்பீங்களாக இருக்கண்டா. ரைட். ஸோ இது மேபி வருது முதலாவது விட தான் வரப்போகுது. தொடர்ந்து 5வது கேள்வி வந்து பார்ப்பீங்களாக இருக்கண்டா. ரதர்ஃபோர்டினுடைய பொட்டகடு பரிசோதனை வந்து பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் உண்மையானது அல்லது உண்மையானவை. ஸோ முதலாவது கூற்று வந்து பார்த்தா எல்லா நேரேற்றங்களும் கரு எனப்படக்கூடிய ஒரு சிறிய பிரதேசத்தில் இருக்கின்றது. ரைட். எல்லா நேரேற்றங்களுமே வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து கரு எனப்படும் ஒரு சிறிய பிரதேசத்தில் இருக்கின்றது என்று வந்து பார்த்தா சரியான கூற்று. அதே மாதிரி வந்து அணுக்கருவை சுற்றி இலத்திரன்கள் இயங்கக்கூடிய ஒரு பெரித வெளிதான வெளியை உடையது. அப்போ அதுவுமே சரியான கூற்று தான். தொம்சனின் அணுமாறியூறு ஏற்கத்தக்கதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அப்படி இல்லை தானே. இப்போ தொம்சன் பிளம்புடிங் மாறியூர் பிள்ளையை நிரூபித்தது தானே ரதர்ஃபோர்ட். ஸோ தொம்சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரேற்றத்தை கொண்ட பிளம்ஸுக்களை வந்து பார்த்தீங்கன்னா மறையேற்றப்பட்ட இலத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதைந்து காணப்படுதுன்றது தானே தொம்சன் மாறியூர். இப்போ தொம்சன் பிளம்புடிங் மாறியூர்ன்றது இலத்திரங்களை கண்டுபிடிச்சா பிறகு அவர் முன்வைச்ச மாறியூர்ன்றது வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அங்கே வந்து பார்த்த பிளம்புடிங் மாறியூர்ன்றது வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ இது வந்து பார்த்தோமாக இருக்கின்ற வந்து ரதர்ஃபோர்ட்டால் ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தா ரதர்ஃபோர்ட் வந்து அணுன்றது இப்படி ஒரு திண்மம் மாதிரி ஒரு பிளம் புடிங் மாதிரி ஒரு அமைப்பு வந்து பார்த்தோம்ன்றா மாதிரி அவர் சொல்லல. அவர் வந்து பார்த்தோம்னா சொன்ன விஷயம் வந்து பார்த்தோம்ன்றா வந்து அங்கே கருவுன்றது தனியே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தா அணுவுக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருமாறி ஒரு முடிச்சது வந்து பார்த்தோமாக இருக்கின்ற ரதர்ஃபோர்ட். அந்த கூற்று வந்து மூன்றாவது கூற்று வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து தவறான கூற்று. ஸோ அந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது. அவங்களுக்கு வந்து பார்த்த முதலாவது கூற்று சரி, அதை மாதிரி வந்து பார்த்தோம்னா ரெண்டாவது கூற்றுமே சரி. இந்த ரெண்டு கூற்றுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்றுக்கள். அதுக்கு தொம்சன் அணுமாறு ஏற்கத்தக்கதாக நிறுவப்பட்டுள்ளது என்று வந்து பார்த்தா பிழை. 4வது, இலத்திரங்கள் நிலையான ஒழுங்குகளில் செல்கின்றன. சக்தி மட்டம் என்ற மாதிரி தான் கைக்கே வரினம். அது எல்லாமே நீல்ஸ் போர் சொன்ன கருத்து. சக்தி மட்ட கொள்கை என்றது வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து நீல்ஸ் போரால் முன்வைக்கப்பட்ட கருத்து தான் சக்தி மட்ட கொள்கை. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்து வந்து பார்த்தா இவர் சொல்றதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ளாது பிள்ளையாத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இப்போ என்று சொல்லி பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரையறுத்த சக்தி மட்டங்களை இலத்திரங்கள் அசைகின்றதுன்றது நீல்ஸ் போன்ற கருத்து. அதாவது சூரியனை சூழ வந்து கோள்கள் எவ்வாறு இயங்குதோ அதே போல் வந்து பார்த்தா அணுவின்ற கருவச்சூழ வந்து இலத்திரங்கள் நிலைத்த சக்தி பாதையில் வந்து பார்த்தா இயங்கி கொண்டிருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சது. ஸோ அந்த கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள இயலாது. அதால் வந்து பார்ப்பீங்களாக இருக்கண்டா வந்து உங்களுக்கு ஏக்கம பி சரி. இங்கேயுமே நீங்கள் முதலாவது விட போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 6வது கேள்வி வந்து பார்ப்பீங்களாக இருக்கண்டா வந்து போரின் கொள்கையானது அணுவின் கருமாறியுருவில் ஒன்றாகும். போரின் கொள்கையானது எது எழுதவே பிழையானது எழுது பிழையானது அதையும் கவனிங்க. ஸோ போரின் கொள்கையானது வந்து அணுவின் கருமாறியில் ஒன்றாகும்ன்றது வந்து பார்த்தா சரி. ஏன்னா கரு என்ற ஒரு வார்த்தை சம்பந்தப்படுறதே வந்து ரதர்ஃபோர்ட் கொள்கையிலையும் நீல்ஸ் போன்ற கொள்கையிலையும் தான். கருவிருக்கு கரு சார்பான விடயம் இருக்குன்று சம்மந்தப்படுறது வந்து பார்த்தோம்னா ரதர்ஃபோர்ட் கொள்கையிலையும் நீல்ஸ் போன்ற கொள்கையிலையும் தான். அப்போ அது அணுமாறியுரு அதே இதில் கருமாறியுருவும் கூட அங்கே கருவை பற்றியுமே அவங்க கதைக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி வந்து பார்ப்பீங்களாக இருக்கண்டா வந்து அணுவின் முதலாவது கருமாறியுருவை ரதர்ஃபோர்ட் பிரேரித்தார். இதுதான் விஷயம். ஸோ அணுவினுடைய முதலாவது கருமாறியுரு வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து ரதர்ஃபோர்ட்டால் பிரேரிக்கப்படுது. அதுவுமே சரி. இலத்திரன்கள் ஒரே நேரத்தில் அலைகளாகவும் துணிக்கைகளாகவும் நடந்து கொள்வதில்லை. அப்போ அது பிள்ளைதானே.
இலத்திரங்கள் வந்து பார்த்தா ஒரே நேரத்தில் வந்து அலைகளாகவும் துணிக்கைகளாகவும் நடந்து கொள்வதில்லை என்றது வந்து பார்த்தீங்கன்னா பிழை. அதில் கதோட்டு கருகளுடைய ஈயங்களின் விகிதம் கதோட்டு கரு குழாயில் உள்ள வாயுடன் மாறுபடும் என்றதுமே பிழை. அது ஒரு மாறிலி பெருமானம். இப்போ கதோட்டு கதிர்களுக்கு வந்து பாதனையை கைக்கக்கூடிய ஈங்களின் பெருமானம்ன்றது வந்து கதோட்டு கதிர் குழாயில் இருக்கக்கூடிய வாயுவோட மாறுபடும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிழையான ஒரு விஷயம். அது ஒரு மாறிலி பெருமானம். இந்த கடைசி ரெண்டு கூற்றுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறான கூற்று. அப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரையில் வந்து இப்போ ஏக்கம பி சரி முதலாவது விட போட போறீங்களா இல்லாட்டி சீக்கம டி சரி மூன்றாவது விட போட போறீங்களா? என்ன விட போட போறீங்க இந்த கேள்விக்கு? சீக்கிரமாடி மூன்றாவது. சீக்கமடி மூன்றாவது என்ன போட போறீங்க? என்ன கேட்கறது வந்து பிழையானது அல்லது பிழையானவை? அப்போ இங்கே பிழையானது அல்லது பிழையானவைன்னு சொல்லி கேட்குறபடியால் எங்களோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம டி சரி மூன்றாவது விடையாக இருக்க போகுது. ரைட். அப்போ தொடர்ந்து ஏழாவது கேள்வி வந்து பார்ப்பீங்களா இருக்குண்டா அணுவினுடைய கருவின் பருமன் முதலாக துணியப்பட்டது. ஒரு அணுவின் கருவின்ற பருமன் வந்து முதலாக துணியப்பட்டது. கருன்ற பருமன் கரு இந்த மாதிரி தான் இருக்குமென்றது. ஸோ அதை ஃபோட்டோவில் செய்யப்பட்ட அல்ஃபா துணிக்கைகள்ன்ற சிதறல் பெருசோன்னு தானே அவங்களுக்கு வந்து பார்த்தா பொன்னிதழ் பெருசோனி. ஸோ அல்ஃபா துணிக்கைகளினுடைய சிதறலை பயன்படுத்தி இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா துணிஞ்சதை வந்து பார்த்தா அல்ஃபா துணிக்கு சிதறலை பயன்படுத்தி ஸோ அது முதலாவது விட பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தமாக இருக்கின்ற விஞ்ஞானிகள் தொடர்பாக கேட்குறாங்க. அப்போ நீங்களே விட சொல்லி கொண்டு வரலாம். இப்போ இல்லத்திரண்டு ஏற்றத்தை திருத்தமாக துணிந்தவர் யார்? ஸோ எனிவன் கேன் ஆன்சர். ஒரே ஆளை தொடர்ந்து சொல்லாமல் மாறி மாறி சொல்லுங்க நீங்கள். உங்களோட ஒரு நான் கூப்பிட கேட்குறேன். ரைட். ஸோ இல்லத்திரண்டு ஏற்றத்தை திருத்தமாக துணிந்தவர் ஓகே கிறிஸ்டியா சொல்லுங்க. இல்லத்திரண்டு ஏற்றத்தை துணிஞ்சது யாரு? டுஷாந்த். சொல்லுங்க. இரதபோட் சார். இல்லத்திரண்டு ஏற்றத்தை துணிஞ்சது டுஷாந்த். ஐடியா இல்லை. தனுஷாந்த் தெரியுமோடா? இல்ல. இல்லை. லோய்தன்? இல்ல சார். இல்லை. ஓகே. பிரணவன்? மெல்லிகன் சார். மில்லிகன். ஓகே பார்ப்போம். இப்போ என்ன சொல்லி பார்த்தமாக இருக்கண்டா வந்து இந்த இலத்திரண்ட ஏற்றம் நார்மலாக வந்து பார்த்தமாக இருக்கண்டா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எங்களுக்கு வந்து ஆரம்ப கொஞ்சம் வரலாறுகளை பற்றி நாங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கேள்விப்படலாம். ஸோ நான் உங்களுக்கு ரிசோர்ஸ் புக் காட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் புக் வந்து பார்த்தீங்களாக இருக்கண்டா வந்து வாசித்து பழகணும். ரிசோர்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை வாசித்து அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழகணும். அப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழகினீங்கள்டா தான் வந்து பார்த்தீங்களாக இருக்கண்டா உங்களுக்கு வந்து சில சில தியரி விஷயங்களை வந்து பார்த்தா திருப்பி நீங்கள் நீட்டாக படித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோமாக இருக்குண்டா வந்து உங்களுக்கு வந்து விஞ்ஞானிகள் தொடர்பாக ஒரு கேள்வி உங்களோட டேர்ம் பேப்பர்லேயும் சரி இவன் தான் உங்களோட ஃபைனல் பேப்பருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்கப்படக்கூடிய ஒரு பகுதி தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து அதை கவனமாக பார்த்தீங்கள்டா வந்து நல்ல ரைட். இப்போ நான் உங்களுக்கு காட்டுன்னு வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஒரு ரிசர்ச் புக்கில் பிடிஎஃப் தேவைண்டா வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணி விடுறேன்னா நார்மலாக வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து இந்த சடப்பொருளுடைய இயல்பு நடத்தை தொடர்பான கற்கை தான் ரசாயனமாகும். ரைட். பிரபஞ்சத்தினுடைய பௌதிக பதார்த்தம் சடமாகும். இது வெளியை அடைப்பதும் திணிவையுடையதும் எதுவுமாக இருக்கலாம். நமது உலகில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் தமது இயல்புகளில் பெருமளவு வேறுபட்டிருந்த போதும் ரசாயன ரீதியாக வந்து சுமார் 100 மூலகங்களிலிருந்து மட்டும் ஆக்கப்பட்டன. இந்த மாதிரி வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து ஆரம்ப வரலாறு பற்றி வந்து பார்த்து அவங்களோட கதைக்கப்பட்டிருக்கு. இது அப்புறம் ஒவ்வொரு விஞ்ஞானிகளை பற்றி சொல்லி கொண்டு வராங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிடோக்லஸ் என்றவர் வாரார். எம்பிடோக்லஸ் வந்து பார்த்தோம்னா உலக பதார்த்தங்கள் எல்லாமே நிலம் நீர் காற்று மற்றும் தீயினால் ஆக்கப்பட்டது. அதை இங்கே பாருங்க. நிலம் நெருப்பு வளி நீர் என்பவற்றால் வந்து எல்லா பொருட்களுமே ஆக்கப்பட்டது என்று சொல்லி அவர் நம்புகிறார். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்களாக இருக்கண்டா வந்து இந்துக்களால் வந்து இந்த 4 மூலகங்களை விட ஆகாயம் என்ற ஒரு விஷயமே இருக்கு என்று சொல்லி அவர் நம்பினான். பிறகு வந்து பார்த்தோம்னா டிமோக்ரிட்டஸ் என்றவர் வந்து எங்களுக்கு மேலும் பிரிக்கப்பட முடியாத அல்லது வெட்டப்பட முடியாத துணிக்கைகள் அதாவது அட்டோமோஸ்
என்று சொல்லி ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். அட்டோமஸ்ன்றா மேலும் பிரிக்க முடியாத அல்லது வெட்டப்பட முடியாத இந்த மாதிரியான துணிக்கைகளால் தான் உலக பதார்த்தங்கள் எல்லாமே ஆக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி வந்து பார்த்தோமாக இருக்குன்னா டிமோக்ரிட்டஸ் சொல்கிறார். ஆனால் அரிஸ்டோட்டிலோ பிளேட்டோ வந்து பார்த்தோம்னா அந்த கருத்துக்களை அந்த காலங்களில் வந்து பார்த்து ஏற்றுக்கொள்ளல. அப்போ இதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தோம் டோல்டனால கொள்கை முன்வைக்கப்பட்ட பிறகு ரைட் மின்னிக்காவக்கூடிய அடிப்படை அலகு வந்து பார்த்தோம்னா வந்து ஜான்ஸ்டன் ஜீஸ்டோனியால வந்து 22 சொல்லி பேர் வைக்கப்படுது. எக்ஸ்கியூஸ் சாரி பிள்ளைகள். ஸோ ஜான்சன் ஜீஸ்டோனியாவில் வந்து பார்த்தோமாக இருக்குன்னா மின்னிக்காவக்கூடிய அடிப்படை துணிக்கை வந்து 22 பேர் வைக்கப்படுது. பட் அவர் எந்த பரிசோதனை நடைமுறைகளையுமே அந்த காலத்தில் சொல்லல. ஆனால் 1800 நடுப்பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில்லியம் குரூக்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா கதோட்டு கருக்குழாய் கண்டறியப்படுது. இந்த கதோட்டு கருக்குழாய் கண்டறியப்பட்ட பிறகு எங்களுக்கு வந்து பார்த்தா கதோட்டு கருக்குழாய் பரிசோதனையை பற்றி நாங்கள் படிக்கிறோம். அப்போ நாங்கள் படிக்கக்கூடிய அந்த கதோட்டு கருக்குழாய் பரிசோதனையை பொறுத்த வரையில் அங்கே வந்து பார்த்தோம்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற பற்றி நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து ஒரு இறக்க குழாய் இருக்குது. ரைட். இப்போ இந்த இறக்க குழாயில் வந்து பார்த்தீங்கன்னா கதோட்டு முனைவு இந்த முனைவு அனோட்டு முனைவு இங்கால் முனைவுன்னு சொல்லி கதோட்டு முனைவு இந்த முனைவு அனோட்டு முனைவு இங்கால் முனைவுன்னு சொல்லி இருக்குமா இருக்கண்டா கதோட்டில் இருந்து அனோட்டை நோக்கி ஒரு வெளிரிய பச்சை நிறமான ஒளிர்வு போகிறத நாங்கள் அவதானிக்கிறோம். ஒரு உயர் மின்னழுத்த முதலோடு இணைக்கப்படைக்க கதோட்டில் இருந்து அனோட்டை நோக்கி ஒரு வெளிரிய பச்சை நிறமான ஒரு ஒளிர்வு போகிறத நாங்கள் அவதானிக்கிறோம். அப்போ இந்த ஒளிர்வு வந்து பார்த்தீங்களா இருக்கண்டா வந்து என்ன மாதிரி இருக்குது அதுக்கு என்ன நடத்த இருக்குன்ற பற்றி வில்லியம் குரூக்ஸால் வந்து ஆராயப்படுது. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தா அது டயக்ராமெட்டிக்கலாக இப்படி ஒரு படமாக பார்க்கலாம். ஸோ கதோட்டு முனைவு இருக்குது அனோட்டு முனைவு இருக்குன்றதுல கதோட்டிலேருந்து அனோட்டை நோக்கி வந்து கதோட்டு கதிர் குழாய்கள் வந்து பார்த்தா போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கதோட்டு கதிர்களுக்கு என்னென்ன இயல்பு இருக்குன்ற பற்றி நாங்கள் படிக்கிறோம். அது கதோட்டிலேருந்து தான் உருவாகுது, அது நேர்கோட்டெலாம் பயணிக்குது, அதுக்கு மறையீட்டம் தான் இருக்குது, கதோட்டுக்கு செங்குத்தாக வெளிப்படும், வெப்ப விளைவு இருக்குது, அதன் ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதம் ஒரு மாறிலி, திணிவு இயக்க சக்தி மற்றும் உந்தம் உண்டு, அதாவது துணிக்கை இயல்பு உண்டு. அதே போல் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அடைக்கப்பட்ட வாயுவை அயனாக்கம் அடைய செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. மின்புலம் பிரயோகிக்கப்பட்ட பொழுது மறையேற்றப்பட்டினால் தள்ளப்படும், அத்துடன் நேரேற்றப்பட்ட தட்டினால் கவரப்படக்கூடிய ஆற்றம் இருக்கு. பிறகு மறையேற்றப்பட்ட துணிக்கே இருக்கு. காலப்போக்கில் வந்து பார்த்தோமாக இருக்குன்னா அந்த இயல்புகளை அவதானிக்க ஒரு பரிசோதனை நடைமுறைகளை கொண்டு வரோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரேற்றப்பட்ட ஒரு சிலுவத்தட்டுண்ட வெப்பமாக இருக்கணும். சிலுவத்தட்டில் வந்து கதோட்டுகள் படையக்கில் அந்த நிழல் வந்து பார்த்தோம்னா வந்து இந்த அனோட்டுக்கு பின்னால் விழுகுது, அதாவது கதோட்டுகள் நேர்கோட்டில் பயணிக்குதுன்றதும் கதோட்டுகள் கதோட்டில் இருந்து தான் ஆரம்பமாகுதுன்றதுக்குமே இந்த பரிசோதனை ஒரு சான்றாக அமையுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து நாங்கள் கதோட்டுகள் இயங்கக்கூடிய பாதையில் ஒரு சுழலக்கூடிய பச்சில் ஒன்று நாங்கள் வெப்பமாக இருக்கண்டா அந்த பச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சுழலுது. அந்த பச்சில வந்து பார்த்தீங்கன்னா சுழல்ற அடிப்படையில் வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து கதோட்டு கதிர்களுக்கு திணிவு இருக்கு, கதோட்டு கதிர்கள் ஒரு வேகத்தில் இயங்குது, கதோட்டு கதிர்களுக்கு உந்தம் இருக்கு, அதாவது இயக்க சக்தி இருக்கு, துணிக்கை இயல்பு இருக்குன்ற ஒரு முடிவுக்கு வாரம். தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா வந்து கதோட்டு கதிர்கள் வந்து மறையேற்றப்பட்டவை என்று நிரூபிக்கிறதுக்காண்டி கதோட்டு கதிர்கள பயணப்பாதையில் வந்து ஒரு மின்புலத்தை பிரயோகிக்கிறோம். அது மறையேற்றப்பட்டால தட்டால தள்ளப்படுறதோட நேரேற்றப்பட்ட தட்டை நோக்கி கவரப்படுறதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு வந்து கதோட்டுக்கர்கள் வந்து மறையேற்றப்பட்டவை என்ற ஒரு முடிவுக்கு வர அது ஒத்த முனைவாக இருந்துச்சுண்டா வந்து தள்ளும் ஒவ்வாத முனைவாக இருந்தால் தான் கவரும் என்ற அடிப்படையில் காந்தப்புலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்படி செங்குத்தாக பிரயோகிக்கல அவர் வந்து பார்த்து இப்போ கிடையச்சில் நாங்கள் பிரயோகிக்கிறோம்னா நிலைக்குத்து அச்சா வந்து வளைகிற நிலைக்குத்து அச்சா வந்து நாங்கள் பிரயோகிச்சோம்னா கிடையச்சா வந்து பார்த்தா வளைவர், அதாவது வந்து வடகாந்த முனைவையோ தென்காந்த முனைவையோ நோக்கி திரும்பாமல் ரைட் வடகாந்த முனைவையோ தென்காந்த முனைவையோ நோக்கி திரும்பாமல் அவர் புலத்துக்கு செங்குத்தாக வந்து திரும்பல் அடைகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதை விட கதோட்டு கதிர்களுக்கு என்னென்ன இயல்புகள் ஏனைய இயல்பு இருக்குன்ற படிச்சுட்டு எக்ஸ் கதிர்கள் வந்து ரோஞ்சன் என்பதால் கண்டுபிடிக்கப்படுது, அது என்ன மாதிரி உருவாகுதுன்ற பற்றி நாங்கள் படித்த நாங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தமாக இருக்கண்டா இந்த கதோட்டு கதிர்களுடைய ஈங்கிலின் விகிதம் ஒரு மாறிலியாகும். இதனை விளக்கினவர் வந்து பார்த்தா ஜே தோம்சன். அவர் என்ன செய்கிறாண்டா வந்து வெவ்வேறான கதோட்டு அனோட்டு தட்டுகளை பாவிக்கிறார், வேறு வேறு கதோட்டு அனோட்டு தட்டுகளை பாவிச்சு அங்கே வந்து மின்புலத்தையும் காந்த புலத்தையும் ஒன்று கொண்டு செங்குத்தாக பிரயோகிக்கிறதன் மூலமாக மின்புலத்துக்கும் காந்த புலத்துக்கும் இடையில வந்து அந்த ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதத்தை அளக்கிறார். அந்த விகிதம் மாறையில கதோட்டுக்கர்களுடைய ஈங்கிலின் விகிதம் ஆனது பயன்படுத்தப்படும் உலோகத்தகட்டின் இயல்பிலோ
அல்லது குழாயின்ல வந்து பயன்படுத்தக்கூடிய வாயுண்ட இயல்பிலேயோ தங்கி இருப்பதில்லை எனும் அடிப்படையில் தொம்சன் மேற்படி துணிக்கைகள் வந்து பார்த்த சகல அணுக்களிலுமே பொதுவாக காணப்படுகின்றது என்பதுடன் அவை மறையேற்றத்தை காவுகின்றன எனவும் குறிப்பிட்டார். இவைதான் இலத்திரன்கள் என்ற முடிவுக்கு வாரம். அதைத் தொடர்ந்து ரோபர்ட் மில்லீகனால நெய்த்தொலை பரிசோதனை மூலமாக வந்து இலத்திரன் ஏற்றம் கண்டறியப்படுது. இந்த இடத்துல தான் வேற இருந்த நாங்கள் செய்த அந்த நெய்த்துளி பரிசோதனை, இந்த நெய்த்துளி பரிசோதனை முடிவில் இருந்து இலத்திரன் ஏற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து துணிக்கக்கூடியமாக இருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்க வந்து இலத்திரன் சார்பாக இவ்வளவு இயல்புகளுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்போ நார்மலாக வந்து ஹைப்பிங்களாக இருக்கின்ற அப்போ இலத்திரண்டு பேர் வச்சது யாரு? யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இலத்திரண்டு பேர் வச்சது யாரு? மின் Rutherford. மின்னிக்காவும் அடிப்படை துணிக்கு இலத்திரண்டு பேர் வச்சது இவ்வளோ நேரம் வாசியதை Ruther- வச்சுக்கொண்டு Rutherford, sir. ரதர்ஃபோர்ட்டுக்கு நாங்கள் இன்னும் வரவே இல்லை. இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்த வச்சுக்கொண்டு மின்னிக்காவக்கூடிய அடிப்படை துணிக்கு இலத்திரண்டு பேர் வச்சது ஜீஸ்டானி. ஜீஸ்டோனி. எஸ். அப்போ வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து மின்னிக்காவக்கூடிய அடிப்படை துணிக்கையை வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து இலத்திரண்டு பேர் வச்சது வந்து பார்த்தா ஜோன்ஸ்டன் ஜீஸ்டோனி. அதே மாதிரி வந்து கதோட்டு கருக்குழாய் கண்டுபிடிக்கப்பட காரணமாக இலத்திரன் கண்டுபிடிக்கப்பட காரணமாக இருந்த கதோட்டு கருக்குழாய் உருவாக்கினது William Crookes. சர் வில்லியம் க்ரூக்ஸ். ரைட், சர் வில்லியம் க்ரூக்ஸ். அதே மாதிரி இலத்திரனை கண்டுபிடிச்சது இலத்திரன் தான் என்று கண்டுபிடிச்சது யார்? இலத்திரனை கண்டுபிடிச்சது எல்லாருமே அன்மியூட் பண்ணலாமா? வாயுக்களை மாற்றி பார்த்து கதோட்ட அனோட்டு பதார்த்தத்தை மாற்றி பார்த்து எங்களுக்கு இயல்பு மாறியல் என்ற அடிப்படையில் எத்தனை கண்டுபிடிச்சது ஜே தாம்சன். ஜே தாம்சன். ஸோ அது வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து ஜே தாம்சன். அதே மாதிரி இலத்திரனினுடைய ஏற்றத்துக்கும் துணிவுக்கும் இடையிலான விகிதத்தை துணிஞ்சது இலத்திரண்டு ஏற்றத்துக்கும் துணிவுக்கும் இடையிலான விகிதத்தை துணிஞ்சது ஜே தாம்சன். எஸ், அதுவுமே வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து ஜே தாம்சன் தான். நெய்த்துளி பரிசோதனை மூலமாக இலத்திரனுடைய ஏற்றத்தை துணிந்தவர் ராபர்ட் மில்லிங்கன். ராபர்ட் மில்லீகன். எஸ், அது மாதிரி இலத்திரனுடைய ஈங்கலும் விகிதத்தினுடைய பெருமானம் ஒன்று இருக்கு. இப்போ இலத்திரனுக்குன்னு சொல்லி வந்து பார்த்தோம்டா வந்து ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகித பெருமானம் இருக்கு. ஸோ அது வந்து 1.76 தர 10 1.76 தர 18 கூலோம் கிராம் -1. இலத்திரனுடைய ஈங்கிலும் பெருமானம் என்ற 1.76 தர 18 கூலோம் கிராம் -1. அதுமாதிரி இலத்திரனுடைய ஏற்றம்ன்றது வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து 1.602 தர 10⁻19 கூலம். 1.602 தர 10⁻19 கூலம். ஸோ இலத்திரண்டு ஏற்றம்ன்றது. அதே மாதிரி இலத்திரண்டு திணிவுன்றது இந்த ஈங்கிலும் விகிதத்தை வச்சுக்கொண்டும் ஏற்றத்தை வச்சுக்கொண்டும் காணலாம். அப்படி காணவளுக்கிட்ட 9.1 தர 10⁻28 கிராம். அப்போ இது நீங்கள் கிலோகிராமுக்கு மாற்ற போறீங்க இருக்குன்னா இந்த மாதிரியும் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்க்கலாம் 9.1 தர 10⁻31 கிலோகிராம். ஸோ 10⁻28 கிராம் இல்லாட்டி 10⁻31 கிலோகிராம் 1000 பிரிப்பமாக இருக்கண்டா இலத்திரண்டு சார் ஏற்றம் என்று சொல்றது சார்பா இலத்திரண்டு ஏற்றம் என்று கழிக்கிறது -1. இலத்திரனுக்கு சார் ஏற்றம் என்று சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா -1. அதுமாதிரி புரோத்தனுக்கு சார் ஏற்றம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா +1. நியூட்ரனுக்கு சார் ஏற்றம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 0. இப்போ நீங்கள் தேவைண்டா வந்து இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுருந்துட்டு இதை ஞாபகப்படுத்தலாம். இப்போ இது வரைக்கும் நாங்கள் படித்த விஷயத்தில் சம்மந்தப்படக்கூடிய விஞ்ஞானிகளும் சம்மந்தப்பட வேண்டிய தரவுகளுமே இவ்வளவு தான். அப்போ இதுக்கு பிறகுதான் தொம்சனால இலத்திரன் கண்டுபிடிக்கப்பட்ட தொடர்ந்து அவரால் வந்து அணுக்கட்டமைப்பு தொடர்பாக பிளம்புடிங் மாறியோர் வந்து பார்த்தா முன்வைக்கப்படுது.
ரைட். சாதனத்தில் ஒரு இலத்திரண்ட திணிவானது ஒரு லேசான திணிவு இருக்கக்கூடிய ஐதரசன் அணுவிண்டு. லேசான திணிவு இருக்கக்கூடிய ஐதரசன் அணுன்னு சொல்ல வாரது வந்து H11. ரைட். H11 அதான் லேசான திணிவு இருக்கக்கூடிய ஐதரசன் சொல்ல வாரது. ஸோ நார்மலாக கைப்பமாக இருக்கண்டா H11 தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேசான ஐதரசன் என்று சொல்லுவோம். H11 கணுவெண்ணும் சரி திணிவெண்ணும் சரி ஒன்று ஒன்றாக இருந்தால் ஒரு H11 திணிவிலும் பார்க்க வந்து ஒரு இலத்திரண்ட திணிவு வந்து பார்த்தா 1737 மடங்கு சிறியதாக இருப்பதுடன் அதன் சாரேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா -1 சொல்லி நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இதை தொடர்ந்து நேர்கதிர்குழாய் பரிசோதனை வந்து பார்த்தா யூஜின் கோல்ஸ்டீனால் செய்யப்படுது. ஸோ அது சார்பான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ தொடர்ந்து கேள்விகளை பார்த்துட்டு நாங்கள் அப்படி தொடர்ந்து அதோட சம்மந்தப்படுத்தி கதை கேட்கல உங்களுக்கு விளங்கும் ஏன் நாங்கள் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமெண்டு. ஸோ இப்போ இலத்திரண்ட ஏற்றத்தை திருத்தமாக துணிந்தவர் என்று சொல்லிக்க வந்து பார்த்தமாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு மில்லீகன் என்று சொல்லி தெரியும். இலத்திரண்ட ஏற்றத்தை திருத்தமாக துணிந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மில்லீகன். மின் ஒரு அணு இயல்பை பெற்றிருக்கின்றது எனும் உண்மை முதலில் யாரால் உய்தறியப்பட்டது? மின்னுக்கு வந்து பார்த்தமாக இருக்கண்டா ஒரு அணு இயல்பு இருக்கு. அதாவது வந்து பார்த்தா மின்னை காவக்கூடிய ஒரு அடிப்படை துணிக்கை இருக்கு. இது சார்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்களை தெரிவிச்சது என்று சொல்லி கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ அது வந்து பார்த்தா ஜான்ஸ்டன் ஜீஸ்டோனியன்றது வந்து பார்த்தீங்க அது சார்பான கருத்துக்களை வந்து ஆரம்பத்தில் முன்வைக்கிறார் என்று. நம்ம இலத்திரண்ட ஏற்றத்தை பரிசோதனை மூலம் அளவறை முறையில் நிர்ணயித்தவர். ஸோ இலத்திரண்ட ஏற்றம் நேத்துளி பரிசோதனை மூலமாக இலத்திரண்ட ஏற்றத்தை துணிஞ்சதை வந்து பார்த்தமாக இருக்கின்றான்னு ரோபர்ட் மில்லீகன். ஸோ இப்போ உங்களுக்கு அதை வந்து பார்த்தா மில்லீகன் என்று சொல்லி தெரியும். சாரி. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்றான்னு உங்களுக்கு மில்லீகன் சொல்லி தெரியும். வெயிட் பண்ணுங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா கதோட்ட கதிர் துணிக்கை ஒன்றில் இருக்கத்தக்க மின்னேற்றத்தை அளவறை முறையாக துணிந்தவர் ஸோ ரோபர்ட் மில்லிகன் தான். கதோட்ட கதிர் துணிக்கை என்று சொல்லவாறு இலத்திரங்கள் தானே. அப்போ கதோட்ட கதிர் துணிக்கை ஒன்றில் இருக்கத்தக்க மின்னேற்றத்தை அளவறை முறையாக துணிந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிகன். ஸோ இங்கே மோஸ்ட்லி இருக்குது, ரதர்ஃபோர்ட் இருக்குது, தாம்சன் இருக்குது, மாஸ்டன் இருக்குது, எவருமே இல்லை. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தா மில்லிகன் என்றபடியே காணையில் என்றபடியால் வந்து எவரும் இல்லை என்றபடியே நாங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து வந்து பார்ப்பீங்களாக இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. இலத்திரனின் மின்னேற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதத்தை பரிசோதனை மூலமாக செம்மையாக துணிந்தவர். இலத்திரண்ட மின்னேற்றத்தின் கீழ் திணிவேனும் விகிதத்தை பரிசோதனை மூலமாக செம்மையாக துணிந்தவர் யாரு? மின்னேற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதத்தை துணிஞ்சது தாம்சன். ஸோ இலத்திரண்ட ஈங்கிலம் விகிதத்தை கேட்குறாங்க. ஸோ அதை துணிஞ்சதை வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து ஜே தாம்சன். ஸோ இது வந்து பார்த்தோம்டா மின்னேற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதம். ஸோ இதை துணிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன். ஸோ இலத்திரண்டு ஈங்கிலின் பெருமானத்தை பரிசோதனை முறையாக செம்மையாக துணிந்தவர் ஸோ தாம்சன் என்றபடியே காணையில். அதால் வந்து பார்த்தீங்கன்னா எவருமே இல்லைன்னு சொல்லி விட போட போகிறீங்க இந்த கேள்விக்கு. அதே மாதிரி வந்து கதோட்ட கதிர்களுடைய ஈங்கிலின் விகிதம் ஒரு மாறிலி என்பதை முதலில் காட்டியவர். ஸோ மில்லிகன், ஃபெரடே, ரதர்ஃபோர்ட், சக்விக் ஒருத்தருமே இல்லை என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லை, அங்கே தாம்சன் என்ற விட இருக்கும் நம்மங்களுக்கு. ஸோ அதால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரும் இல்லை. ஸோ தாம்சனை காணையில் என்ற படியால். ஸோ இப்போ 15வது கேள்வி வந்து பார்த்தமாக இருக்குன்னா ஒட்டுமொத்தமாக விஞ்ஞானிகளோட பேருக்கு அது ஒரு சமரி மாதிரி இருக்குது நார்மலாக பார்க்கல வந்து. ஸோ அப்படி பார்ப்பீங்களாக இருக்கண்டா. முதலாவது கூட்டு சொல்றாங்க பின்வருவனவற்றுள் எது தவறானது? தாம்சனால் இலத்திரனின் மின்னேற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதம் துணியப்பட்டது. ஸோ தாம்சன் இலத்திரண்டு மின்னேற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதம் துணிந்தார் என்று சொல்றாங்க. ஸோ அந்த கூட்டு வந்து பார்த்தமாக இருக்குன்னா சரியான கூற்று. பதங்களுக்கு சரி என்று சொல்லி தெரியும். முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து ரதர்ஃபோர்ட் அணு நேரேற்றம் உள்ள கருவை கொண்டது என கண்டறிந்தார். அவர் தானே அணுண்ட கரு வந்து பார்த்தா நேரேற்றம் இருக்குன்னு சொல்லி கண்டறிஞ்சவர். சட்விக் போரனை பீட்டா துணிக்கைகள் மோதியடிக்க செய்து நியூட்ரனை கண்டுபிடித்தார். சரியா இந்த கூட்டு? சட்விக் போரனை வந்து பீட்டா துணிக்கையால மோதி அடித்தார்ன்றது பிள்ளை. அப்ப என்ன செஞ்சவர் சட்விக் வந்து? அல்பா துணிக்கையால எதை மோதி அடிச்சவர்? பெர்லியம் பெர்லியம் தட்டை மோதி அடிச்சு. அப்ப இங்க போரன் என்று சொல்றதுமே போல ஆயத்துல பீட்டா துணிக்கையால மோதி அடிச்சவர் போல அவர் செய்த வந்து பார்த்தமாக இருக்குன்னா பெர்லியம் தட்டை வந்து அல்ஃபா துணிக்கைகளால மோதி அடிக்கிறார். அப்போ இப்போ அவற்றை எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பார்த்தமாக இருக்குன்னா நாங்கள் பாப்பமாக இருக்கண்டா நார்மலாக அவற்றை எக்ஸ்பெரிமெண்ட் என்று சொல்லி கைப்பீங்களாக இருக்கண்டா அவர் செய்தது வந்து பெர்லியன் தட்டை வந்து பார்த்து அல்ஃபா துணிக்கியால் மோதி அடித்தது. ரைட். அப்போ எங்களுக்கு வந்து பார்த்தமாக இருக்கண்டா வெயிட் பண்ணுங்க.
ரைட். இப்போ அவர் செய்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி பார்த்தீங்களாக இருக்குன்னா இந்த மாதிரி தான் அவர்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துச்சு. இப்போ நார்மலாக கைகளை வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பெரிலியம். எழுதுறேன் பாருங்க, பெரிலியம். பெரிலியத்தினுடைய அணுவன் வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து 4, 4வது மூலகம். பெரிலியம் வந்து பார்த்தீங்க அணுவன் வந்து பார்த்தீங்க 4, அதில் திணிவன் வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து 9. அப்போ இதை வந்து பார்த்தா அல்ஃபா கதிரால வந்து அவர் மோதி அடிக்கிறார். இப்போ இந்த பெர்லியன் தட்டை வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து அவர் அல்ஃபா கதிர்களால் மோதி அடிக்கிறார். நீங்கள் அல்ஃபா துணிக்கைன்னு சொல்லி எடுப்பீங்களாக இருக்கண்டா. ரைட். நார்மலாக வந்து பார்த்தீங்களாக இருக்கண்டா அல்ஃபா துணிக்கின்னு எடுத்தீங்கன்னா அல்ஃபா துணிக்கு அணுவண்டு சொல்லி குறிக்கிறீர்கள். பட் அவரில் வந்து கருவில் 2 புரோத்தன் இருக்கும். அதில் +2 சொல்லி எழுதுவோம் நாங்கள் கீழே. இப்போ கீழே வந்து பார்த்தோமாக இருக்குன்னா +2 சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி வந்து அல்ஃபா துணிக்கையில் வந்து கீலியத்தினுடைய கருவை ஒத்தி இருக்கும். அதில் வந்து அவன் திணி வந்து பார்த்தோம்னா 4. ஒரு பெர்லியன் தட்டை எடுத்து வந்து பார்த்தமாக இருக்குன்னு இப்படி மோதி அடிக்க அல்ஃபா துணிக்கைகளால் வந்து பார்த்தா மோதி அடிக்க விலை கிடைக்கல. அவ 2 பேருமா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன விளைவை கொண்டு வரீங்கன்னா கார்பன் 6 12 வருது. எங்களுக்கு வந்து வார விளைவு வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து கார்பன் 6 12. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்களாக இருக்குன்னா கார்பன் 6 12 சொல்லி வரவில்லை கிடைக்கல. இப்போ நீங்கள் வந்து பாருங்க கீழே இருக்கிற நம்பரை கூட்டி பாருங்க. இங்கே 4 நம்பர் இருக்குது, இங்கே 2 நம்பர் இருக்குது, 6 இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து கீழே எந்த விதமான நேரேற்றமே இல்லாது. மேலே வந்து பார்த்தா 9 இருக்குது, 4 இருக்குது. 9 4 13. ஆனால் வந்து பார்த்தா 12 தான் இங்கே மேலே இருக்குது. அப்போ மேலே 1 சொல்லி வரக்கூடிய, அதாவது வந்து கருவண்டு சொல்லி பார்த்தா அங்கே புரோத்தனே இல்லாது, ஆனால் திணிவன் வந்து பார்த்தா ஒன்று இருக்கக்கூடிய ஒரு துணிக்கை. புரோத்தன் இல்லை, ஆனால் அவருக்கு திணிவு வந்து பார்த்தா ஒரு திணிவு வறுமை இருக்குன்னு அவர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்களாக இருக்குன்னு நியூட்ரனாக இருக்க போகிறார். எங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் தெரியாது. பட் அவைக்கு நேரேற்றம் அல்லாத, அதாவது நடுநிலையான புரோத்தண்ட திணிவுக்கு ஏறத்தாழ சமனான திணிவு இருக்கக்கூடிய ஒரு துணிக்கை வெளியில் வர்றதை பார்க்கணும். ஒரு நடுநிலையான, அதே சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரோத்தண்ட திணிவுக்கு ஏறத்தாழ சமனான திணிவு இருக்கக்கூடிய துணிக்கை வெளியில் வர்றதை பார்க்கணும். ஸோ அந்த துணிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரன் என்று சொல்லப்படுது. இதுதான் சட்விக் செய்த பரிசோதனை. அப்போ அவர் வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து பெர்லியன் தட்டை அல்ஃபா கதிரால மோதி அடிக்கிறார். இங்கே போரனை வந்து பார்த்தா பீட்டா கதிரால மோதி அடிக்கிறான்னு சொல்லி இருக்கிறபடியால் எங்களுக்கு அந்த கூட்டு வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து தவறான கூட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த ரெண்டுமே சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு வந்து பார்த்தா தவறான கூட்டாக இருக்க போகுது. 4வது வந்து பார்த்தோமாக இருக்கண்டா மோஸ்ட்லி அணுவன் பற்றிய எண்ணக்கருவை முன்வைத்தார் என்ற சரி. மோஸ்ட்லியால் அணுவன் பற்றின எண்ணக்கரு முன்வைக்கப்பட்டது, மில்லிகனால இலத்திரண்டு ஏற்றம் துணியப்பட்டதுன்றதுமே சரி. அந்த ஏனைய 4 கூட்டுமே தெரியும். இந்த மோஸ்ட்லி அணுவன் பற்றிய எண்ணக்கருவை முன்வைத்தார்ன்றது மட்டும் நாங்கள் இன்னுமே வாசிக்கலை. ஸோ அதை பார்க்கலாம் நாங்கள். இப்போ எங்களோட ரிசோர்ஸ் புக்கு வருவமா இருக்குன்னா அங்கே அதுக்கென்று ஒரு டாபிக் இருக்குது. அதான் அணுவன், சமதானிகள் மற்றும் திணிவன். இதில் வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து இப்போ நீங்கள் புக் வாசித்து பழகணும் பிள்ளைகள் நீங்களாவே. இப்போ பாருங்க, ரதர்ஃபோர்டுடன் இணைந்து செயற்பட்ட ஒரு ஆங்கில பௌதிகவியலாளரான ஹென்றி ஜவீன் ஜெஃப்ரி மோஸ்லி. ரைட். ஹென்றி ஜவீன் ஜெஃப்ரி மோஸ்லி. சிலர் வந்து பார்த்தோமா இருக்குன்னா இதை ஹென்ரி மோஸ்லின்னு சொல்லிவினோம். சிலர் வந்து பார்த்தோம்னா ஜெஃப்ரி மோஸ்லின்னு சொல்லிவினோம். எப்படி சொன்னாலுமே ஒன்று தான். ஸோ மோஸ்ட்லி என்று தெரிஞ்சிருந்தா சரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அணுக்களின் கருவிலுள்ள நேரேற்றங்கள் தனி இலத்திரன் அலகுகளால் அதிகரிக்கின்றன என கண்டார். அப்போ கருவில வந்து நேரேற்றத்தை வந்து பார்க்கவளுக்கு கிடைக்கும், அந்த தனி இலத்திரன் அலகுகளால் கூடுது. அந்த இலத்திரன் எத்தனை இருக்கோ அத்தனை நேரேற்ற அலகுகள் வந்து பார்த்தீங்கன்னா கருவில இருக்கு. இப்போ இதுதான் அணுவன். இதுதான் அணுவன். தொடர்ந்து வந்து பாசிட்டிங்கன்னா விளங்கும். ஒவ்வொரு மூலகங்களின் அணுக்களுமே அவற்றுக்கே உரிய புரோத்தன் எண்ணிக்கையே உரியன. அது ஸ்பெசிஃபிக். கார்பன் 6 புரோத்தன் தான் இருக்கும் 6வது மூலகம் எண்டேக்கில். கந்தகம் எண்டேக்கில் வந்து 16 புரோத்தன் தான் இருக்கும் 16வது மூலகம் எண்டேக்க. கால்சியம் 20 புரோத்தன் தான் இருக்கும் என்று அவர் 20வது மூலகம் எண்டேக்க. அந்த இடத்துல புரோத்தன் எண்ணிக்கை வந்து அவற்றுக்கண்டே இருக்கக்கூடிய ஒரு புரோத்தன் எண்ணிக்கை இருக்கு. ஸோ குறித்த எந்த ஒரு மூலகத்தினதும் அணுவில் உள்ள புரோத்தனின் எண்ணிக்கையானது அம்மூலகத்தின் அணுவன் என அழைக்கப்படுகிறது. 2 வேறுபட்ட அணுக்களுக்கு ஒரே எண்ணிக்கையான புரோத்தன்கள் இருக்காது. இப்போ ஒரே திணிவன் வரலாம். 2 வேறுபட்ட அணுக்களுக்கு வந்து பார்த்தா ஒரே திணிவன் வரலாம். ஆனால் வந்து பார்த்தா புரோத்தன்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. இதுதான் விஷயம். ஸோ அணுவன் என்று சொல்லி கைப்பமாக இருக்கின்ற அது ஹென்றி ஜவீன் ஜெஃப்ரி மோஸ்லியால் வந்து பார்த்தீங்களாக இருக்கின்றா வந்து முன்வைக்கப்பட்டது. ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. ஸோ இந்த இடத்துல பிழையான கூற்று தான் கேளியண்டேக வந்து பார்த்தோமாக இருக்கின்றா அந்த சட்விக் போரனை பீட்டா துணிக்கையால் மோதி அடிக்க செய்து நியூட்ரனை கண்டுபிடித்தார் என்ற இந்த கூற்று வந்து பார்த்தீங்களாக இருக்கின்ற வந்து தவறான கூற்று. ஸோ அதான் உங்களோட விடையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது.
இப்போ ஃபஸ்ட்டு 15 கேள்வி பார்த்துருக்கோம்ண்டேக்க இந்த 15 கேள்வியில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குதுன்றா வந்து கேளுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டுக்கு மார்ச் நடந்த எக்ஸாம் பேப்பர். இப்போ இதில் வந்து பார்த்தோமாக இருக்கேன்டா பேசிக்காக வரக்கூடிய மாதிரியான சின்ன 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 கேள்விகள். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்களாக இருக்கேன்டா இது ஆரம்ப பகுதிகளை மட்டும் ஓரளவுக்கு ஃபோட்டோங்களோட சக்தி காண்றது, இலத்திரல் இணைப்பு எழுதுறது, அதில் மட்டும் வந்து பார்த்தீங்களாக இருக்கேன்டா வந்து உள்ளடக்கப்பட்ட விஷயங்கள். அப்போ இந்த பேப்பரை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இந்த பேப்பர் ஒருக்க செய்யுங்க, ஃபுல்ஃபில்லாக வந்து பார்த்தீங்கன்னா செய்யுங்க. ஸோ ஒரு ஒரு வகுப்பில் வந்து இந்த முழு கேள்வியுமே விளங்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் இருக்கணும். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ இன்றைக்கு எல்லாமே வண்ணவரில் நாங்கள் 15 கேள்வி தான் செஞ்சுருக்கோம். இன்றைக்கு வந்து நாங்கள் செய்த அளவு வந்து பார்த்தா கம்மி. நாங்கள் நிறைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ என்னட்டு சொல்லி பார்த்தமாக இருக்கேன்டா இதான் விஷயம். நாங்கள் வந்து கொஞ்சம் பாட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. சிலருக்கு எல்லாருக்கும் மட்டும் இல்லை. இப்போ எல்லாருமே அதை வந்து பார்த்தோம்னா ஆரம்பத்துலேருந்தே கவனமாக படித்து ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அலட்சியப்படுத்தாதீங்க பாடங்களை வந்து பார்த்தீங்க, அலட்சியப்படுத்தாமல் ஆரம்பத்துலேருந்தே நீட்டாக படிச்சுட்டு வருவீங்களா இருக்குன்னு உங்களுக்கு ஓகே. உதாரணத்துக்கு இந்த கேள்வியை பொறுத்தவரை இப்போ புரோத்தனை கண்டுபிடித்தவர் யார்? சரி ஓகே. இந்த ரெண்டாவது கேள்வியை பாருங்க, கோல்ஃப் பந்து மாதிரியை முன்வைத்தவர் யார்? கோல்ஃப் பால் மாடலை முன் வச்சது முதலாவது அணு மாதிரியுரு தான் எனக்கு கோல்ஃப் பந்து மாதிரியுரு. ஸோ அந்த கோலகையிலடி கோல்ஃப் பந்து மாதிரி முன் வச்சது யாரு? யாராச்சு? John Chart. ஜான் டால்டன். எஸ். ஸோ ஜான் டால்டன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஃப் பந்து மாதிரி முன் வச்சவர். அப்போ எங்களுக்கு அந்த பாடத்தை ஸ்டார்டிங்லேருந்தே படிங்க. இப்போ ரிசோர்ஸ் புக்கிலேயே ஸ்டார்டிங்கில் இருந்து மெதுவாக வந்து பார்த்து இலத்தல் இணைப்புகள் எழுதுகிற வரைக்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க. இப்போ அது வரைக்கும் தான் இதில் கேள்விகள் இருக்குது. இலத்தல் இணைப்பு எழுதுகிற வரைக்கும் கேள்விகள் இருக்குது, படிக்க போகிறீங்க. உங்களுக்கு இலத்தல் இணைப்பு எழுத தெரிகிற பட்சத்தில் இல்லை ஓகேன்ற பட்சத்தில் இந்த பேப்பரை நீங்கள் செய்து பார்க்கலாம். செய்து அதுக்குரிய மாதிரி ஆன்சர்ஸை போட்டுட்டு ரெடி ஆகலாம். ஸோ நான் ஒரு கிளாஸில் உங்களுக்கு இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஓகே ரைட். ஸோ கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வால்மெண்ட்டாக படிக்க துவங்குவோம். ஸோ உங்களோட அடுத்த வகுப்பு டைம்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டியூட் வந்து இப்படி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி விளங்கப்படுத்துறது ஓகேயா இருக்கா? இல்லாட்டி தொடர்ந்து கழிச்சு கொண்டிருக்க நித்திர வருதா? போட்டில் எழுதி விளங்கப்படுத்தணும் அப்படி எதுவும் இருக்குது பிள்ளைகளுக்கு? இல்லாட்டி இது ஓகேயா இருக்கா? ஒரு கையில் சொல்லுங்க பார்ப்போம். இல்ல சார், இது ஓகேயா இருக்கு. ஓகேயா இருக்கு. ஓகே. டுஷாந்த் ஆக்களுக்கு டுஷாந்த் லோகி பிரணவன் தானே டுஷாந்துக்கு? ஓகே தான் சார். ஓகே. ஸோ இன்றைக்கு ஃபைன் தென் ஃபைன். ஓகே சரி. ஸோ இப்போ உங்களுக்கு அடுத்த வகுப்பை வந்து பார்த்தோமாக இருக்கண்டா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரவு 9 மணிக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கு இல்லை நாளை 27 எடுக்கணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து இரவு 9 மணிக்கு நாங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு வந்து இதே யூனிட் 1லேயே தொடர்ந்து நான் கொஞ்சம் கேள்விகளை வந்து மேலதிகமாக விளங்கப்படுத்தி வரோம். அந்த டியூட்லேயே விளங்கப்படுத்தி வரும். இதான் பாஸ் பேப்பர் கேள்வி தானே, நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண கேள்வி கூட இல்லை. இப்போ அதை நாங்கள் செய்யலாம். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அங்காள கிழமையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 தொடர்ந்து போய் கொண்டு இருக்கும். வீக்கில் 1 டே நாங்கள் ரிவிஷனும் செஞ்சு கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் ஃபினிஷ் ஆகிறதுக்கு இடையில் முடிஞ்ச அளவுக்கு பாடத்திட்டங்களை கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் கால்குலேஷனும் படிக்க துவங்குற மாதிரி இருக்கும். ரைட். செப்டம்பர் மிட்லேயே ஸ்டார்ட் பண்ணால் நல்ல ரைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பார்த்தா மூவ் பண்ணோம்னா ஓகே. ஸோ தொடர்ச்சியான விடயங்களை வந்து பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் பார்ப்போம். தேங்க்யூ.